நான் இறை நம்பிக்கை உரியவன், எல்லாம் இறைவனுடைய செயல் தான் சொல்லுவேன். ஏன்னா கடவுளை பொறுத்த வரைக்கும் குருடையும் பார்க்க வைக்கிறார், செவனையும் கேட்க வைக்கிறார், இந்த துறை வைக்கையும் பேச வச்சிருக்காருன்னா அது ஆண்டவன் செயல் தான் நான் சொல்லுவேன். எங்க வீட்லயும் பொறுத்த வரைக்கும் எங்க ஐயா பெரியார்கள், எங்க அம்மாவும் என்னுடைய சகோதரி இருவரும் பாத்தீங்கன்னா அவர் கிறிஸ்துவர், அவங்க கிறிஸ்துவர்கள், பேப்டிசமே வாங்கிட்டாங்க. நான் என்னுடைய மனைவி பிள்ளைகள் நாங்க இந்துக்கள். நாங்களே பொறுத்த வரைக்கும் ஒரு மத நல்லிக்க ஒரு குடும்பமாக நாங்க இருக்கிறோம். நாங்க பிறக்கும் போது ஒண்ணுமில்லாம பிறக்கிறோம், போகும்போது ஒண்ணுமில்லாம போக போறோம். அது யாருக்கும் தெரியுது கிடையாது. நம்ம மறிக்கிறதுக்கு முன்னாடி 4 பேருக்கு உதவியா, சரி அந்த மனுஷன் வாழ்ந்தாரியா, நல்ல மனுஷரியா அப்படின்னு சொல்ற மாதிரி வாழ்ந்துட்டு போறதான் ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்லுவேன். சோசியல் மீடியா வந்ததுனால பாத்தீங்கன்னா இந்த மனிதன் நம்ம ஜாதி மத சச்சரவு நிறைய கூடிடுச்சு. எதையும் நம்ம வெரிஃபை பண்றது, ஃபேக்ட் செக்கே பண்றது கிடையாது. யாரோ ஒருத்தர் அனுப்புறான், அதை பார்த்த உடனே நமக்கு ரத்தம் கொதிக்குது. அது ஜாதி பிரச்சனையா இருந்தாலும் மத பிரச்சனை, உடனே நமக்கு ரத்தம் கொதிக்குது. அரசியல் மாதிரி ஒரு சங்கடமான ஒரு இது இருக்கவே முடியாது. பொதுவா நம்ம சொல்றோம், வெள்ளைய சொல்லியே மாட்டிட்டு அமைச்சர் போறாரு, இவர் பாருங்க எவ்வளவு காரணம் போறாரு செய்யறாங்க. ஆனா ரொம்ப உலகத்திலே ஒரு கஷ்டமான ஒரு ப்ரொஃபஷன் எடுத்துக்கிட்டா அந்த பொலிட்டிக்கல் லைஃப் தான் ரொம்ப கஷ்டம். எல்லாத்தையும் விளக்க வேண்டியது இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு அரசியல் வாழ்க்கையில, எனக்கு பிடிக்காத ஒரு அரசியல் வாழ்க்கையில நான் சாமியை கும்பிடும்போது ஒன்னே ஒன்று சொல்றேன், என்ன சரியான பயன், ஒரு கருவியா பயன்படுத்திக்கோ. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு பொங்கலோ பொங்கல் என்று முழக்கமிட்டு இந்த பொங்கல் விழாவினை கொண்டாடும் நமது உழவர் பெருமக்கள், ஒரு உழவர் திருவிழா. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கூறியது போல இது ஒரு தமிழர் திருவிழா. ஜாதி மதங்கள் அனைத்தையும் கடந்து தமிழர்களாய் ஒன்றுபட்டு கொண்டாடும் ஒரு விழா என்றால் அது நம்முடைய பொங்கல் திருவிழா என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். நடக்கும் விழா மத நல்லிணக்க பொங்கல் விழா. ஆண்டுதோறும் நம்முடைய வர்த்தக சங்கமும் திருவருள் பேரவையும் நடந்து இணைந்து நடத்தும் இந்த ஒரு மத நல்லிணக்க ஒரு பொங்கல் விழா இன்னைக்கு நாட்டில் இதுதான் ரொம்ப அவசியம். இன்றைய காலத்துல அது புதுக்கோட்டைக்கு மாத்திரம் கிடையாது, திருச்சிக்கு மாத்திரம் கிடையாது, தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் கிடையாது, இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, இந்த உலகத்திற்கு இன்றைக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு மத நல்லிணக்கம் தான். இன்றைக்கு மக்கள், உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு பேரழிவை, துன்பங்களை, துயரங்களை கொடுக்கிற ஒரு இந்த மதங்களை சார்ந்த ஒரு சச்சரவு, மதங்களை சார்ந்த ஒரு மோதல்கள் தான். இன்னைக்கு நம்மளுடைய விருதுகள் வழங்கும் பொழுது நம்முடைய டாக்டர் ஐயா சுப்பையா சொல்லும் போது, விருது வாங்கும்போது சொன்னாரு, எனக்கு தலைவர் வைகோ ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நம்ம மாமா அசரப் அலி அவரும் சொன்னார், நம்ம லியாக்கத் அலி மாமாவும் சொன்னாங்க. இவங்கெல்லாம் மனிதனுடைய மாண்பாளர் விருது பெற்றவங்க 2 பேரும். அப்ப நான் சொன்ன, நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன், மனிதநேய மிக்கவர்களுக்கு ஒரு மனிதநேய தலைவர் இப்படி பிடிக்காம போகும், இயற்கையை பிடிக்கிறது கண்டிப்பா பிடிச்சிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா எங்களுடைய தலைவர் பொறுத்த வரைக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய நேரடி வாரிசு, அதுல இருந்து அவர் இருந்து ஆரம்பிச்சு பேரறிவாளர் முதல் கிட்டத்தட்ட 20 பேரை தூக்கு கையில் காப்பாற்றிருக்கிறார் இந்த 60 வருஷ பொது வாழ்க்கையில. சில பேர் இங்க, சில பேர் வெளிநாடு சிறைகள்ல, அங்க ஏதோ ஒரு தவறான ஒரு வழக்குல சிக்கி இதுவரைக்கும் 20க்கு மேற்பட்டவங்களை காப்பாற்றிருக்கிறார். இதெல்லாம் எனக்கு எப்ப தெரியும், அவர் மேல ஒரு ஆவணப்படம் எடுக்கும்போது எனக்கே தெரியும், பல பேருக்கு தெரியாது. அதுல ஒவ்வொரு சம்பவம் சொல்லலாம். அது ஒரு அவ்வளவு ஒரு நெருடலான ஒரு சம்பவங்கள். எப்படி அதை காப்பாத்தினாரு, டக்குன்னு ஒரு போனை போட்டு காப்பாற்ற முடியாது. ஒரு தூக்கு தண்டனை கைதிய ஒரு போன் மூலியமா பல மாதங்கள், வருடங்கள் கூட தொடர் முயற்சி பண்ணி அதை காப்பாற்றிருக்கிறார். அதே மாதிரி வெளிநாடுகளில் சிக்கி தவிர்க்கும் தமிழர்கள், அதெல்லாம் கணக்கு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல வரும் உங்களுக்கு இதுவரைக்கும். இன்னைக்கு நான் நாடாளுமன்ற பொறுப்பு வெற்றி பெற்ற பிறகு இந்த 6 மாச காலத்துல என்னால நான் பொதுவா பொறுத்த வரைக்கும் ஒரு வர்ணனை கொடுத்தாங்க, அப்பா மாதிரின்னு சொல்லிட்டு வர்ணனை கிடையவே கிடையாது. நான் இன்னைக்கு சொல்றேன், நான் அரசியல் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பிடிக்காத விஷயம் பல இடத்துல சொல்லிட்டு கட்சிக்காரங்க வாய்ப்பு போட்டிருக்காங்க. ஆனா இன்னைக்கு இந்த சபையில சொல்றேன், அரசியலும் அரசியல்வாதிகளும் 7 வருடங்களுக்கு முன்பு இயக்கத்தோழர்கள் நிர்வாகிகளுடைய ஒரு வற்புறுத்தலால இந்த அரசியலுக்கு வந்தவனால
ஆனா அந்த அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மனநிறைவை கொடுக்கிறது என்னன்னா அந்த மனிதநேய பணிகள் தான். ஒரு அதிகார பொறுப்புல இருக்கும் போது முன்னாடி நான் நிறைய செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா நான் அதிகார பொறுப்புக்கு வரும்போது முன்னாடி செஞ்சதை 10 மடங்கு என்னால கூடுதலா இன்னைக்கு செய்ய முடியும். ஒரு இரவு நான் படுக்கும் போது சரி, பல நேரங்கள் ஒரு மனசங்கடம் ஏற்படும் பொழுது எனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கிறது இந்த மனிதநேய பணிகள் தான். இன்னைக்கு நான் மனிதநேய பண்பாளர் விருது பெற்றிருக்கிறேன். எனக்கு பெரிய தொடர்புகள் கிடையாது. இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் குறிப்பா நம்ம புதுக்கோட்டை பகுதியில் பெரிய தொடர்புகள் கிடையாது. இன்னைக்கு நீங்க மனிதநேய பண்பாளர் விருது பெற்றவங்க அனைவரும் உங்களுடைய வழிகாட்டுதல் எனக்கு வேணும். என்னோட இயக்கத்தோட இருக்கிறாங்க, கூட்டணி கட்சிகள் இருக்காங்க. அதோட நான் ரொம்ப உங்களை போன்ற நண்பர்கள் நான் தேடுறேன். நான் உங்களுடைய இந்த அலுவலகம் இன்னைக்கு திறந்திருக்கிறோம். இன்னைக்கு புதுக்கோட்டையில தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி சொன்ன மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினருடைய அலுவலகம் புதுக்கோட்டையில ஏழுன்னு சொன்ன இன்னைக்கு அந்த அலுவலகத்தை திறந்து வச்சுதான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன். நான் இந்த மனிதநேய பார்ப்பாளர்கள் சொல்றேன், எல்லாருடைய அலைபேசி எனக்கு வேணும். ஏன்னா உங்க மூலியமா தான் இந்த தொகுதி மக்களுடைய உண்மையான பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனை இருக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுத்த வரைக்கும் நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஒரு ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கும் அது வேற. ஆனா ஒரு எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரொம்ப கஷ்டம். எப்படி பார்க்கும்போது 5 கோடி வருஷத்துக்கு 5 கோடி 6 சட்டமன்ற தொகுதி பிரிச்சா 80 லட்சம் தான், பெருசா செஞ்சிட முடியாது. ஆனா இன்னைக்கு நான் வெற்றி பெற்ற பிறகு நான் இன்னைக்கு கட்சி பாகுபாடு கிடையாது. கட்சி பாகுபாடு, மதம், ஜாதி எல்லாத்தையும் கடந்து எல்லாருக்கும் ஒரு உதவும் ஒரு சிறப்பாக செயல்படும் நாடாளுமன்ற உறுப்பினர் செயல்பட நான் விரும்புகிறேன். நான் அதற்கு இந்த வர்த்தக கழகமா இருக்கட்டும், இந்த திருவருள் பேரவையா இருக்கட்டும், நீங்க மனிதநேய பண்பாளர் விருது பெற்றவர்களா இருக்கட்டும், உங்கள் அனைவருடைய வழிகாட்டுதல் எனக்கு வேணும். என்ன பயன்படுத்திக்கோங்க, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன பயன்படுத்திக்கோங்க. என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். நம்ம அருட்தந்தை இங்க பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னார், ஆறுகள் பல இடங்கள்ல உருவானாலும் சங்கமிக்கிற அது முடியிற இடம் பார்த்தீங்கன்னா கடல் தான். நம்ம பல்வேறு இனங்கள், மதங்கள், ஜாதிகள் பல இதுல பிரிக்கப்பட்டிருந்தாலும் நம்மளை இணைக்கிறது என்னது மனிதநேயம் தான். இன்னொன்று நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நீங்க தொழிலதிபர்கள் இருக்கிறீங்க, அரசியல்வாதிகள் இருக்கிறீங்க, ஒன்னே ஒண்ணு மறந்துடும், நம்ம பிறக்கும் போது ஒண்ணுமில்லாம பிறக்கிறோம், போகும்போது ஒண்ணுமில்லாம போக போறோம். அது யாருக்கு தெரியுது கிடையாது. இந்த மனித வாழ்க்கைங்கிறது நம்ம நினைக்கிற 100 வயசு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை 100 வயசு நினைக்கிறோம். விட்டில் பூச்சி இன்னைக்கு சாயந்தரமே மடிஞ்சிடும். மனிதன் வாழ்க்கை அதே மாதிரிதான், 100 வருஷத்துக்கு டக்குன்னு போயிடும். நீங்க 100 வருஷம் ஆனாலும் டக்குன்னு போயிடும். நீங்க வளர்றீங்க, படிக்கிறீங்க, வேலைக்கு போறீங்க, கல்யாணம் பண்றீங்க, பிள்ளைக்கு வருது, அதுக்கு பிறகு கல்யாணம் டக்குன்னு போயிடும். சில பேருக்கு எப்ப முடிவு நமக்கு தெரியாது, மரணங்கள் எப்படி தெரியாது. நீங்க முதுமை வரும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்ப உங்க கூட யார் இருக்க போகுது, உங்க மனைவி உங்க கூட இருந்த சந்தோஷம். முதுமைங்கிறது ரொம்ப ஒரு சங்கடமான ஒரு விஷயம். அந்த முதுமையிலே சரி உங்களுக்கு எல்லாம் இல்ல, உங்களுக்கு ஒரு உடல் ரீதி ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, அந்த கடைசி காலத்துல நீங்க நினைப்பீங்க நம்ம பிறந்தோம் வாழ்ந்தோம், இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் என்ன நம்ம செஞ்சோம். நீங்க கடைசியா ஒன்னுத்தி இருக்க போறது கிடையாது. உங்களுடைய பொருளா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், உங்க அழகா இருக்கட்டும், எது இருக்க போறது கிடையாது. ஆனா உங்களுக்கு ஒரு மனநிறைவை கொடுக்கணும்னா நம்மளால ஒரு 4 பேருக்கு ஒரு உதவியா நம்ம இருந்திருக்கிறது வாழ்க்கை, அதுதான் முக்கியம். எதுவுமே நம்ம கூட நிக்க போறது கிடையாது. நம்ம பிள்ளைகளும் நம்ம கூட இருக்க போறது கடைசி காலத்துல இந்த உலகத்தை விட்டு பிரிய போது நம்ம பிள்ளைகளும் நம்ம கூட இருக்க போறது கிடையாது. எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நம்ம உலகத்தை விட்டு போப்போம். இந்த நேரத்தில் நான் சொல்றேன், இஸ்லாமியரா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவரா இருந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும் சரி, இல்ல பெரியார் வழியில் இருக்கிறவங்களா சரி, எல்லாத்துக்கும் என்னன்னா நம்ம இந்த உலகத்துல பிறந்தோம், நம்ம மரிக்கிறதுக்கு முன்னாடி 4 பேருக்கு உதவியா சரி அந்த மனுஷன் வாழ்ந்தாரியா, நல்ல மனுஷரியா அப்படின்னு சொல்ற மாதிரி வாழ்ந்துட்டு போறதா ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்லுவேன். நான் ஒரு பேச்சாளர் கிடையாது. நான் உண்மையிலேயே சொல்றேன், நான் 7 வருஷத்துக்கு முன்னாடி அரசியல் போறதுக்கு முன்னாடி ஒரு மேடை கூட ஏற்றது கிடையாது. என்னுடைய கல்லூரி கலாத்திலையும் சரி, பள்ளி பருவத்திலையும் சரி மேடை ஏற மாட்டேன். கூச்ச சுவாபம், பயங்கர கூச்ச சுவாபம். ஆனா இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் நிறைய பேர் பாராட்டுறாங்க, நல்லா பேசுறீங்க, சிறப்பா பேசுறீங்க. நான் உன்னையே ஒன்று சொல்றேன், நான் இறைவன் நம்பிக்கை உரியவன், எல்லாம் இறைவனுடைய செயல் தான் சொல்லுவேன். ஏன்னா கடவுளை பொறுத்த வரைக்கும் குருடையும் பார்க்க வைக்கிறார், செவிடனையும் கேட்க வைக்கிறார், இந்த துறை வைக்கையும் பேச வச்சிருக்காருன்னா அது ஆண்டவன் செயல் தான் நான் சொல்லுவேன்.
உண்மையை ஆண்டவன் செயல் தான். ஆனா அரசியல் ரொம்ப கஷ்டமான உலகம். நம்ம சகோதரர் முத்துராஜா மாமா ஏக்கத்தளிக்கு மாமாக்கு தெரியும். அரசியல் மாதிரி ஒரு சங்கடமான ஒரு இது இருக்கவே முடியாது. பொதுவா நம்ம சொல்றோம், வெள்ளைய துணியை மாட்டிட்டு அமைச்சர் போறாரு, இவர் பாருங்க எவ்வளவு காரணம் போறாரு செய்யறாரு. ஆனா ரொம்ப உலகத்திலே ஒரு கஷ்டமான ஒரு ப்ரொஃபஷன் எடுத்துக்கிட்டா அந்த பொலிட்டிக்கல் லைஃப் தான் ரொம்ப கஷ்டம். எல்லாத்தையும் விளக்க வேண்டியது இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு அரசியல் வாழ்க்கையில எனக்கு பிடிக்காத ஒரு அரசியல் வாழ்க்கையில நான் சாமியை கும்பிடும்போது ஒன்னே ஒன்று சொல்றேன், என்ன சரியான பயன் ஒரு கருவியா பயன்படுத்திக்கோ. எவ்வளவு துயரற்ற மக்கள் இருக்கிறாங்க, கஷ்டப்படுற ஜனங்க இருக்கிறாங்க, எத்தனோ பேர் கோயிலுக்கு வராங்க, அவங்களுக்கு உதவி செய்யற மாதிரி என்ன ஒரு கருவியா பயன்படுத்திவோம். இனியனை மேம்படுத்து. சராசரி மனிதனுடைய பல பலவீனங்கள் எனக்கு இருக்கு. பலவீனங்களான ஒரு மனிதன் நான். இந்த இயக்கத்துக்கு ஒரு சிறந்த ஒரு நிர்வாகியை என்னை மேம்படுத்து. ஒரு சிறந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட தகுதி எனக்கு கொடு. அப்படிதான் ஆண்டவன் கேட்டான். ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போது கேட்கிறேன். எங்க வீட்டுல இது மதங்களுக்கு பொங்கல் விழா ஒன்னே சொல்றேன். எங்க வீட்லயும் பொறுத்த வரைக்கும் எங்க ஐயா பெரியார், எங்க அம்மாவும் என்னுடைய சகோதரி இருவரும் பாத்தீங்கன்னா அவர் கிறிஸ்துவர். அவங்க கிறிஸ்துவர்கள் பேப்டிஸ்டே வாங்கிட்டாங்க. நான் என்னுடைய மனைவி பிள்ளைகள் நாங்க இந்துக்கள். நாங்களே பொறுத்த வரைக்கும் ஒரு மத நல்லிக்க ஒரு குடும்பமாக நாங்க இருக்கிறோம். எங்க வீட்லயே சில பிரச்சனைகள் வரும், சில சமயங்கள் சில நெருடல் வரும்போது எங்க மனைவிட்டு ஒரு தடவை சொன்னேன், நம்ம வீட்லயே அப்பா அப்படி இருக்கிறாரு, அம்மா தங்கச்சிங்களாம் அப்படி இருக்கிறாங்க, நம்ம அப்படி இருக்கிறோம், நம்ம வீட்லயே இவ்வளவு வருது. உலகத்துல ஒரு மதத்தினால எவ்வளவு கலவரங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் வரும். ஒரு நேரத்தில் யோசிக்கிறாங்க இப்படி ஒரு இருக்குமா, அப்ப எவ்வளவு ஒரு புரிதல் வேணும். நம்மளை இணைக்கிற ஒன்னே மதங்கள் போல ஜாதிகள் எல்லாத்தையும் கடந்து நாம் அனைவரும் மனிதர்கள் என்ற இதோட நம்ம போனோம். இன்னைக்கு சோசியல் மீடியா வந்துச்சு. சோசியல் மீடியா வந்ததுனால பாத்தீங்கன்னா இந்த மனிதன் நம்ம ஜாதி மத சச்சரவுகள் நிறைய கூடிருச்சு. எதையும் நம்ம வெரிஃபை பண்றது, ஃபேக்ட் செக்கே பண்றது கிடையாது. யாரோ ஒருத்தர் அனுப்புறான், அதை பார்த்த உடனே நமக்கு ரத்தம் கொதிக்கும். அது ஜாதி பிரச்சனையா இருந்தாலும் மத பிரச்சனை, உடனே நமக்கு ரத்தம் கொதிக்கும். இன்னைக்கு இளைஞர்கள் அதாவது கல்வி அறிவு இந்த ஜாதி மத பிரச்சனை முடியும்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியா இன்னைக்கு காலத்துல பொறுத்த வரைக்கும் அந்த சோசியல் மீடியா மிக முக்கியமான காரணம் சொல்லுவேன். இன்னைக்கு அமெரிக்காவில் இன்னைக்கு ட்ரம்ப் இருக்கிறாரு. இன்னைக்கு சில நாடுகள் சில சக்திகள் இன்னைக்கு ஒவ்வொரு நாட்டிலும் பிரச்சனை இருக்கு. இலங்கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா புத்தர் என்னன்னா அமைதிக்கு ஒரு பேர் கூட மதம் புத்த மதம். ஆனா அதே புத்த மதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அதாவது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் தாட்ஸோட வியூஸ் இருக்கிறவங்க அங்க இலங்கையில் இருக்கிறாங்க, பெரும்பாலும் இருக்கிறாங்க. இன்னைக்கு ரோஹிங்கியா இஸ்லாமிய எத்தனோ லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு அகதிகளா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கிற அந்த சில புத்த பிக்ஷுகள் பண்ற சிலர் பண்ற வேலைகள். ஆனா இன்னைக்கு உலகத்தை பிரிக்கிற இந்த ஜாதி மத பேதங்களை எல்லாம் கடந்து நாம் மனிதர்களாக இணைய வேண்டும் தான் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். நான் இன்னைக்கு திருச்சி நாடாளுமன்ற புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை உள்ளடக்கிய திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறனால எனக்கு பெரிய தொடர்புகள் கிடையாது. அதனால இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னைக்கு அழைச்சி சிறப்பு செய்ததுக்கு நான் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிர்வாகிகள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பா பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் அந்த வேண்டுகோள், இந்த மனிதநேய மாண்பாளர்கள் மாதிரி நீங்களும் சரி என்னை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்காக என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சிறப்பாக செயல்படுறதுக்கு நான் தயாராக சொல்லிட்டு நன்றி, வணக்கம்.